என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சரி சரி காதல் மன்னன், சீக்கிரமா போங்க. வருங்காலம் மாமியார் பார்த்தாங்க நடக்கக்கூடிய நல்ல விஷயம் கூட நடக்காம போயிடும். ஏன்னா இப்போதான் அவங்க வாயிலிருந்து வந்திருக்கு, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரதா சொல்லி எல்லாம் கெடுத்து விட்டுக்காம சீக்கிரமா கிளம்பு. அடடே பேபி அக்கா, நல்லா பேர் வைக்கிறீங்களே, சூப்பரா இருக்கு. காதல் மன்னன் அஜித்துக்கு தானே இந்த பேர் இருக்கும். ஓ அஜித்தாவே நினைச்சாச்சா? சரி சரி. பேபி அக்கா, இந்த எபிசோடு ஃபுல்லா நான் தான் ஹீரோவே, அதனால காதல் மன்னன் இருக்கக்கூடாதோ? நானும் லவ் பண்றேன்லம்மா. சும்மா இருல, நீயும் அவ கூட சேர்ந்துட்டு நடுராத்திரில காமெடி பண்ணிக்கிட்டு கிளம்புல. லட்சுமி அக்கா ஏதாச்சும் வந்துட்டு போறாங்க, அது வேற. சொல்லி வாய மூடல. அங்க பாருங்க லட்சுமி அக்கா. டேய் அங்க பாருல, உங்க வருங்கால மாமியார் வராங்க. இவனா? இவன் என்ன செய்யறான் இவ்வளவு நேரத்துக்கு? பேபி, நீங்களாம் என்ன செய்றீங்க? எங்க வீட்டுல சொம்பு காணும். அதான் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடா திறந்து பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நிக்கும். யாரும் தூங்க கிடையாது. இதான் நீங்களும் வந்துட்டீங்களே. சரி, நீ சொம்பு காணையிலன்னு வந்திருக்க. இந்த பையன் எதுக்காக நிக்கிறாப்ல? லட்சுமி அக்கா, அவங்க அண்ணன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லம்மா, அதான் ஒரு வேலையை சொல்லி விட்டாங்க, அதனாலதான் நிக்கும் பேசிக்கிட்டு இப்ப கிளம்பிடுவான். ஆமாத்த. ஐயோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறேன் பாரு. என்ன தம்பி சொன்னீங்க? அத்தையா? இல்ல ஆண்டின்னு சொன்னேன், அத்தன் கேட்டுட்டோ? அதான் சொல்றது, நேரத்துக்கு தூங்கணும்னு சொல்லி. இப்ப பாருங்க, அவன் ஆண்டின்னு சொல்றான், நீங்க அத்தன்னு சொல்றீங்க. காதுல விழிலையோ? காது கேட்காம போயிட்டு வர லட்சுமி அக்காக்கு. அப்படித்தானக்கா? என்னத்த சொல்ல, எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட ஓராடி ஓராடி பேசி பேசி காது கேட்கல போல. அப்படிதான் போல இருக்கு. ஆமா பேபி, காதுல விழல எனக்கு. சும்மா இரு பேபி, அவங்க அப்படியே நம்பிட்டாங்க. நம்பினா நம்பிட்டோம், சும்மா இருங்க. ஆண்டி, நாளைக்கு நீங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வர போறீங்களா? பேபி அக்கெல்லாம் சொல்றாங்க, உண்மையாவா? பேபி வரதா? நான் கிளம்புறேன்ப்பா. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க வீட்டுக்கிட்ட. எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். இப்போ எதுவும் பேசுறது வேணா அந்த தம்பி கிட்ட சொல்லி அனுப்புங்க. இவ்வளவு நேரத்துக்கு இங்க இருக்கிறதே யாராச்சும் பார்த்தா ஊருக்காரங்க ஏதாச்சும் பேசுவாங்க. முதல்ல இந்த தம்பியை வீட்டுக்கு போக சொல்லுங்க. நாளைக்கு எதுவா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து பேசிக்கலாம்னு சொல்லி. லட்சுமி அக்கா சொல்லிட்டீங்களே, நாங்க அமுச்சு விட்டுறோம். நீங்க போங்கக்கா, நீங்க போய் தூங்குங்க. நீங்க தான் முதல்ல போய் தூங்கணும். நாளைக்கு நீங்க முக்கியமான ஆள் இல்லையா? போங்கம்மா போங்க. சரி, நான் வரேன். பாத்தீங்களே என் வருங்கால மாமியாரவே எவ்வளவு கெத்தா போறாங்கன்னு சொல்லி மறைமுகமா எனக்கு சொல்லிட்டு போறாங்க நான் போய் தூங்கணும்னு சொல்லி. ஏன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கணும் இல்லையா, அதனால மறைமுகமா சொல்றாங்க. அதான் என் மாமியார்னா மாமியார் தான். அது எப்படி இல்ல, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேசிடுறேன். அவங்க உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி போறாங்க. நாளைக்கு என்னவோ ஏதோ எப்படி உங்க அம்மா பேசுவாங்கன்னு சொல்லி அதை போய் கெத்த போறாங்கன்னு சொல்ற. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையால? சரி சரி, கம்பெனி சீக்கிரட்டை வெளியில சொல்லாம டைமுக்கு போய் தூங்குங்க. வயசானாவே தூக்கம் வராது. இப்பயே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் வீட்டுக்கு போய் எப்ப தூங்கி காலையில் எந்திரிச்சு வர்றது. அதான் வயசானவங்க கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லி. என்னல புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? எங்களை பார்த்தா வயசான மாதிரி தெரியுதோ? அதானே, பாத்தீங்களா பூசா, நம்மள பார்த்து வயசாயிட்டுன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவன் லவ் பண்ணிட்டு திரியறானாமா, அது சொல்றான். எங்களை சொல்றது இருக்கட்டும். காதல் மன்னன், நீங்க போங்க. நீங்க போயிட்டு படுத்து தூங்குங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே நாளைக்கு மாத்தி மாத்தி ஆளாளுக்கு திட்டும் போது வாங்க முடியும். போங்க சார், போங்க போய் தூங்குங்க. ஆமாலே, நீ போ வீட்டுக்கு. காலையில கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு வழியை பாரு. முதல்ல உங்க அண்ணனுக்கு சொல்லு. உங்க அண்ணன் அப்பதான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். சரியா? சரிண்ணே, போய் சொல்றேன். என்ன நடக்க போதோ தெரியல. எது எப்படியோ என் ஆளை நான் பாத்துட்டேன்ப்பா, அது போதும். அதானே. சரி, நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க. அப்புறம் காதல் மன்னன், போயிட்டு வாங்க பத்திரமா. வாரேன். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा. ஐயோ, இவ வேற எழுதிக்கிட்டு இருக்கிறாள. நம்ம ஹோம்வொர்க்கை எழுதி கொடுக்குறான்னு சொல்லி கேட்கலான்னு வந்தா எனக்கு முன்னாடி இவ எழுதிக்கிட்டு இருக்கா. இவ ராத்திரில என்ன செஞ்சுட்டு இருந்தா? நம்மளாச்சும் நைட் எல்லாம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம். இவளுக்கு என்ன வேலை? படிக்கிற வேலையை விட்டு இப்ப போய் கேட்டா கடிச்சிடுவாளே. என்ன செய்ய? அம்மு, எழுதிக்கிட்டு இருக்கியாடா அம்மு? இவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஏ அம்மு, என்ன? இல்ல, ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீ திரும்பி கூட பார்க்காம குனிஞ்சபடியே படிச்சுக்கிட்டு இருக்கியா? அதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் படிக்கிறது இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு இருக்கிறவள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்னல? இல்ல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லி. ஹெல்ப்பா? அது உனக்கு நீயே பண்ணிக்க. உனக்கு என்ன வேணும் அது சொல்லு முதல்ல. அம்மு, கொஞ்சம் ஹோம்வொர்க் எழுதித்தாடி. நைட் எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தல, ஹோம்வொர்க் எழுதுறதே மறந்து போயிட்டு நான் வேற சப்மிட் பண்ணணும். ப்ளீஸ் எழுதித்தா அம்மு. நீ எழுதி தந்தேன்னா நான் உனக்கு ஒரு நாள் எழுதி தருவேன். சரியா? கொஞ்சம் எழுதித்தா அம்மு. சரி, இந்த நோட்டு புடி. ஆஹா, உண்டிலடி. ஏன் ஹோம்வொர்க் எழுதிட்டா?
இல்ல நீ எதோ சொன்னியே இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு எழுதி தா, நான் வேணா உனக்கு ஒரு நாள் எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். உனக்கு 100 வாட்டி எழுதி தந்தாச்சு, நீ 100 வாட்டி எனக்கு எழுதி தராத. இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்கு எழுதி தா. உனக்கு 100 வாட்டி நான் எழுதி தந்தேன்ல, இந்த ஒரு வாட்டி எனக்கு எழுதி தால பாப்போம். ஐயோ நேரம் பார்த்து காலை வரலே, என்ன செய்ய, ஏதோ ஒரு பிட்டு போடுவோம். அம்மா உண்மையாதான் சொல்றியா? நீ 100 தடவை எனக்கு எழுதி தந்துட்டியா? நான் தான் உனக்கு எழுதி தராம இருக்கேன். சரிடி சரிடி சரி சாரி, இந்த ஒரு வாட்டி எழுதி தா அம்மு, அடுத்த வாட்டி உனக்கு கண்டிப்பா நான் எழுதி தரேன். சரியா? போமா போ, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் ஓமார் கொஞ்சம் எழுதி தாம, அண்ணன் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு, நானே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன், கடுப்பேத்தாம சும்மா. என்னடி வாய் ரொம்ப நீளுது? நீ எக்ஸாம் படிச்சா என்ன, படிக்க காட்டினே? நான் எவ்வளவு படிக்கிறேன், நீ எவ்வளவு படிக்க? இப்ப ரொம்ப அவசியமா நீ படிக்கிறது. ஒழுங்கு மரியாதை ஹோம்வொர்க் எழுதி கொடுத்துடு, அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன ரொம்ப மிரட்டு செய்யற? அடிக்க செய்வியா? எங்க அடி பாப்போம், அடியில பாப்போம், அடியில பாப்போம். ஒழுங்கு மரியாதை தூரம் ஓடி போயிடு, கிட்டக்க மூஞ்ச பார்க்க முடியல, பயமா இருக்கு, போடி தள்ளி. ஒழுங்கா ஒரு ஹோம்வொர்க் எழுதுறது துப்பு இல்ல, என்ன வந்து எழுதி கொடுக்க சொல்றான்? என்ன மிரட்டுறான் என்னவோ? கோணக்காளி, என் கூட தானே பள்ளிக்கூடத்துக்கு வந்தாகணும். வா வா பாத்துக்கிறேன், வா. எங்க எப்ப உன்னை நடு ரோட்ல விடணும்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். வா பாத்துக்கோ. போலே, எப்ப பாரு இதேதானே சொல்லி என்ன மிரட்டுற? இன்னைக்கு அந்த பருப்பு வேகாதுலே, நீ விட்டுட்டு போனா போ, நான் நடந்தே போய்க்கிறேன். எனக்கு என்ன கால் இல்லையா? பெருசா வந்துட்டான் பேசுறதுக்கு. ஹோம்வொர்க் எழுதி கொடுத்தா கொண்டு போவானா, இல்லைன்னா இங்கே விட்டுட்டு போவானா நடு ரோட்ல? மூஞ்ச பாரு மூஞ்சி, அந்த கண்ணா முட்டை கண்ணா. என்னடி ஓவரா பேசுற? ஓங்கி செவுள்ள ஒண்ணு அப்பனன்னு வச்சுக்கேன், காது ரெண்டு தனியா பிச்சுக்கிட்டு விழுந்துரும், ஜாக்கிரதை. இன்னும் இங்க சத்தம், 2 பேர் சண்டை போடுறீங்களோ? ஐயோ அப்பா, எப்பா பாருப்பா, எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்ப பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனாலும் என்ன நடு ரோட்ல விட்டுருவேன், எப்ப பாரு மிரட்டுறாப்பா. இப்போ ஹோம்வொர்க் எழுதி தரலன்னு சொல்லி என்னை விட்டுட்டே போயிடுவேன்னு சொல்றான். இவனை என்னன்னு கேளுங்க, இல்ல எனக்கு தனியா சைக்கிள் வாங்கி கொடுத்துங்க, நான் சைக்கிள்ல போய்க்கிறேன். இனிமே இவன் கூட போகவே மாட்டேனாத. கோத்தா விடுற, வா வா பாத்துக்கிறேன். எப்பா ஆமாவலே, விட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னியா? இல்லப்பா, நான் சும்மா காமெடி செஞ்சினா அது உண்மைன்னு நினைச்சிட்டா. இல்லப்பா, அப்படியெல்லாம் நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். சைக்கிள் 2 பேரும் சேர்த்து தானே வாங்கி தந்திருக்கீங்க, அது எப்படி நான் மட்டும் போக முடியும்? இவ்வளவு கூட்டிட்டு தான் போவேன், அவ சும்மா சொல்றான். எப்பா எங்கிருந்து தான் இந்த நடிப்பை கத்துக்கிட்டு வரணும் தெரியல, உலக மகன் நடிப்பப்பா. அம்மு, நான் விளையாட்டுக்கு பேசினதால நீ உண்மை நினைச்சிட்டியா? இல்லடம்மா, சும்மா சொன்னேன். நானு ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கேன், அண்ணன் எதுனா ஹெல்ப் பண்ணட்டுமா? கூட நான் எழுதி தரேன். போமா, சீக்கிரம் போ, ரெடி ஆகும், பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு இல்லையா? போ, அண்ணன் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு வாரேன். ஆனா நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டியது இல்லல, எங்கோ இருக்க வேண்டியவன். உலக மகன் நடிப்புல நீ அப்பா. சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு இல்லையா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, கிளம்புங்க சீக்கிரம். ஆகட்டுப்பா, நான் போய் ரெடி ஆகுறேன். எப்பா கொஞ்ச நேரத்துல ஈரக்குலைய நடிக்கிட்டு இவ்ளோ நேரம் சண்டை போட்டது அப்பா கேட்டிருந்தாரு, என்னை செவுள்ளே அரைஞ்சிருப்பாரு. நல்ல வேலை. என்னல? ஒன்னும் இல்லப்பா, நேரம் ஆயிட்டு பாத்தீங்களா, அதான் டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாமா இல்ல அப்படியே கிளம்பலாமான்னு யோசிக்க, வேற ஒண்ணும் இல்லப்பா. எவ்வளவு நேரம் ஆனாலும் சாப்பிட்டே கிளம்புங்க, போ போ. ஆகட்டும்பா. மூஞ்சி பாரு மூஞ்சி, என்ன நடி நடிக்கிறான். போமா, நீ ரெடியாக போ. போறேன்ப்பா. விஜயப்பா, என்ன வழியோட நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. மகேஷ், உன் புள்ளிங்க சத்த நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுலயும் அந்த விஜய் அம்மு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கான். என்னை பார்த்த உடனே அப்படியே பேச்ச மாத்தி வேற மாதிரி பேசுறான். என்ன செய்யறது போ. எல்லாம் உங்க பிள்ளைங்க ஆயிட்டே அப்படிதான் இருப்பாங்க. ஏங்க, நான் சொன்ன விஷயத்த உங்க தங்கச்சிக்கிட்ட பேசுங்க. பாவம் அந்த லட்சுமி அங்க போனா ஏதாச்சும் ஒன்று சொல்லிடக்கூடாது. அதான் நீங்க பேசணும்னா அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. அதான் சொல்றேன், பேசுறீங்களா? அது எப்படி மகேஷ்? நான் ஏதாச்சும் பேசினா அவ சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? அவ குடும்ப விஷயம் வேற, நம்ம குடும்ப விஷயம் வேற. அவ குடும்ப விஷயமே சரியா நம்ம கிட்ட சொல்லிக்க மாட்டான். என்ன செய்யறது? முதல்ல அவங்க போய் பேசட்டும், என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி விடு. நீ அவகிட்ட பேசுனால எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தாங்க ரொம்ப நாளா தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட சொன்னது. நீங்க ஏதாச்சும் பேசினா அவ கொஞ்சம் சும்மா இருப்பான்னு காட்டின்னு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எந்த விஷயத்துல கேட்பாளோ அந்த விஷயத்துல தான் கேட்பா. அவ பிள்ளைங்க விஷயத்துல எல்லாம் என் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. அப்படின்னு சொல்றீங்களா? ஏங்க, லட்சுமி கூட நானும் போயிட்டு வரட்டுமா? நல்லா சொன்ன, அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும். நீ போன இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிடுவான். அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வருவா பாத்துக்க. முதல்ல அவங்க போய் பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். எனக்கே தெரியும், சும்மா சொன்னேன். பாவம் அந்த லட்சுமி நம்மள நம்பியும் தங்கச்சி வீட்டுக்கு போக போறா. இவ போனதுக்கு அப்புறம் அவ அங்க என்ன ஆட போறாலும் தெரியல. பாப்போம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னா போதும், எதை நம்ம பேரை சொல்லிக்கிட்டு தெரியவாங்க. பாப்போம். சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிட்டு. சாப்பாடு ரெடியா என்ன? வாங்க சாப்பிடுவீங்க. பிள்ளைங்களா, நீங்களும் வாங்க, சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புவீங்க. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு. எப்ப பாரு லேட்டா போறதே வேலையா போயிடுச்சு. வந்துட்டேன்.
கவர்மெண்ட் மரவளக்குது அதையெல்லாம் விட்டுப்புட்டு இந்த புதரை வளர்க்குறீங்க ஐயா. வெட்டுறதுக்கு முன்னால குடுக்கறியவாறு ஒரு சவுண்டு. முன்னால சூக்கிலிச்சா நீங்க பாத்தீங்க, என் பின்னால சூக்கிலிச்சு நீங்க பாக்கல. எனக்கு அண்ணே பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு இல்லடம்மா, டிவி பார்த்துட்டு இருக்கிற, கிளம்பு சீக்கிரம். பாட்டி கிளம்புறேன் பாட்டி, இன்னும் நேரம் கிடக்கு, இப்பதான் 8:30 மணி, கிளம்புறேன். இப்ப கிளம்புனாதானம்மா பைய போக முடியும், கிளம்பு சீக்கிரமா. கிளம்புறேன் பாட்டி. என் ஃப்ரெண்டு மயில் தமிழ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்கிறா, அதனால தான் நான் இங்கே வெயிட் பண்றேன். வெயில் ரொம்ப அடிக்கு பாத்தீங்களா வெளியே, அதனால தான் நான் டிவி பார்க்கேன். ப்ளீஸ் பாட்டி கொஞ்ச நேரம். சரிடி என் தங்க மயில, பாரு ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் சரியா? பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமா போகணும், நிறைய தண்ணி குடிக்கணும் பள்ளிக்கூடத்துல சரியா? என் தங்க புள்ள, என் வயரம் புள்ள. சரி பாட்டி. ஏனம்மா சாப்பிட்டியா? ஏத்தேனே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டிவி எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். உன் அப்பத்தா கூட சேர்ந்து சீரியல் பார்க்கறது, பாட்டு பார்க்கறது, காமெடி பார்க்கறதுன்னு சொல்லி அப்படியே அப்பத்தா புத்தி எங்கேருந்து வந்துச்சு இந்த புத்தியெல்லாம்? போய் கிளம்பு போ, உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்துட்டாங்க பாரு. ஏடி எதுக்கு இப்ப காலங்கத்தால பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ளிய திட்டிக்கிட்டு இருக்க? என்ன ஏங்க உங்களுக்கு தெரியுதா தெரியல சொல்லுங்க பாப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது யாராச்சும் டிவி பாக்குறாங்களாங்க? எப்படிங்க அவளுக்கு படிப்பு வரும்? பள்ளிக்கூடத்துக்கு போனா இதே நினைப்பா இருக்க மாட்டாளா? அங்கங்க எக்ஸாமுக்கு விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம்? படிக்கிறது ரொம்ப கம்மி, டிவி வேற பாத்துக்கிட்டு நிக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது. விளங்கமா இது? என் சொப்பன சுந்தரி நீ மூடு, என் பேத்திக்கு நீ சொல்லி தர வேணாம். அவ நல்லா படிப்பா, உன் வேலை போய் பாரு. நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டா. இவ்வளவு ஊர் சுத்திக்கிட்டு திரிவா இல்ல அவ பொண்ணு அடக்க வரா? என் பேத்தி மேல ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு திரி, அப்ப இருக்கு உனக்கு. அப்பதான் அவன் நல்லா படிக்கணும் காட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. நீங்களும் சொல்லி கொடுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டிவி எல்லாம் பார்க்க கூடாதுமா, படிப்பு ஏறாதுன்னு சொல்லி. இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, இப்போ டிவி பார்த்துட்டு போனா இதே தான் போய் எழுதுவா, காமெடின்னு சொல்லி. வயசாச்சே தவிர ஒரு படிப்பறிவு கிடையாது. யாராச்சும் சொல்லி கொடுத்தா அது கேட்கறதும் கிடையாது. நீங்களும் சின்ன பிள்ளைக்கு சமமா ஆடிக்கிட்டு சே என்ன சொல்றதோ நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கப்பா. நீ அப்பத்தா கிட்ட அப்படிலாம் பேசாத. ஏங்க நல்ல விஷயத்த யார் சொன்னா என்ன இருக்கு, நீங்க பேசாம இருங்க. வரதா அவளை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு, ஒரு அளவுக்கு தான் பாத்துக்க. என் பேத்தி எப்ப பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கா பாத்துக்க. எப்பயும் ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாலும் அப்ப வந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். உக்காந்தா குத்தம், டிவி பார்த்தா குத்தம், எழுந்திரிச்சா குத்தம்னு சொல்லிக்கிட்டு. அவ்வளவுதான், இஷ்டமா இருந்தா இருக்க சொல்லு, இல்ல எங்க சுத்துவாளே அங்கே போயிடு சொல்லு, நானே பாத்துக்கிறேன் என் பேத்தியவை. அப்பதான் அதே தான் நானும் சொல்றேன். இப்பதான் அவளை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். ஹாஸ்டல்ல படிப்பு சரியா கிடையாது, இங்கேயாச்சும் ஒழுங்கா படிக்கணும். அவன் தயவு செஞ்சு அவ பேச்சுக்கு நீங்க போவாதீங்க, என் பேச்சுல விடுங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். கிழிச்ச பத்தியா என் பேத்தி பாத்துக்கு வரலாம், முதல்ல உன்னை பாத்துக்கிட்டு போதும். வந்துட்டா குட்டி, அவ அப்படிதான் கேடு கட்டுவா, பேசிக்கிட்டே இருப்பா. நீ வாட அம்மா, உன் சிநேகிதிங்கெல்லாம் வந்துட்டாங்களா, கூட்டின்னு போய் விடுறேன், அவங்க கூட சேர்ந்து போவா. பைய போனோம். சரிங்க பாட்டி. ஏன் பேபி காலங்கத்தால அப்பத்த கிட்ட சண்டைக்கு போற? பேசாம இரம்மா. சரி ஏங்க இன்னைக்கு காதல் மன்னன் வீட்டுக்கு லட்சுமி அக்காலாம் போறாங்க, என்ன சொல்றீங்க? வாரீங்களா? எப்படி வரணுமா? ஆமாங்க, நீங்களும் தான் வாங்க. ஏன்னா கதிரோட அண்ணன் கதிர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. ஏதாச்சும் பேசணும்னா பேசிக்குவீங்க இல்லையா? வாங்க, அந்த நீலமறையெல்லாம் நம்மளால அடக்க முடியாது. சரி போவோம். போவோம்னா எப்படி? உன் அப்பத்தா வேற வீட்டில் கிடக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, முதல்ல நான் போகிறேன், அதுக்கப்புறமா என் பின்னாடியே நீங்கள் வாங்க. ஏன்னா அப்பத்தா பார்த்த சம்மந்தம் தான் இந்த செல்விக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ள. இந்த அப்பத்தாளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நேராக போய் வத்தி வச்சிடும், பார்த்துக்குங்க. அதனால தான் அதுக்கு தெரியாமல் போகணும், ஜாக்கிரதையே வாங்க. நான் கிளம்புறேன். அப்படி சொல்றியா? சரி நீ கிளம்பு. அவங்க கூட போறதுன்னா நீ நேரா அவங்க வீட்டுக்கு போயிடு, நான் பின்னாடியே வேணும்னா வரேன் வண்டியில. சரியா? சரி நான் கிளம்புறேன். லட்சுமி அக்கா ரெடியா? கிளம்புவோமா? எப்பா புடவையெல்லாம் கட்டியாச்சா? சரி கிளம்புங்க. காலத்துக்கு போய் சேர வேணாவா? போய் மாப்பிள்ளை கேட்கணும், சீக்கிரம் கிளம்புங்க. அங்கே போய் என்னென்ன நடக்க போகுது? ஐயோ ஒரே ஜாலியாக இருக்கு. ஏ சிலுக் சுமிதா, என்ன ஜாலி வேண்டு கிடக்கு? என்ன ஆக போகுதுன்னு ஒரு படபடப்பில் இருந்தா உனக்கு ஒரே குஷி. ஆமா எனக்கு குஷிதான். ஏன்னா மாப்பிள்ளை கேட்க போறோம் நீலாம்பரி வீட்டுக்கு. அவ யாரு என்னன்னு தெரியல. பாப்போம் லட்சுமி அக்கா கதை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி. அதான் முகரில குத்தணும்னு வச்சுக்கோங்களேன், மூக்குல இருந்து பொலன்னு ரத்தம் வந்துடும். ஒழுங்கா நில்லுங்க. எங்க உங்க கூட்டாளி வரல இல்லையா? நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு கூட்டிட்டு போறேன்னு யார் சொன்னது? நீங்க இங்கே தான் இருக்கணும், நாங்க மட்டும் தான் போறோம். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, இன்னைக்கு ஒரு கலாட்டா இருக்குது, அதை பார்க்கணும்னு சொல்லி தான் நானே வந்திருக்கேன். நீ வேணான்னு சொன்னா நான் இங்கே இருந்து போனேன், நானும் வருவேன். வனிதா நீ எதுக்குமா? நீ இங்கே இரு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். ஏக்கா என்ன அப்படி சொல்லிட்டீங்க? 4 பேர் போனாதாக்கா அந்த நீலாமரி அடங்குவா. நம்மளாம் நிறைய பேர் போனோம்னா அவ கொஞ்சம் பயந்துக்குவா பார்த்தீங்களா? அதுக்கு தான் நானும் வரேன். சரியா? என்ன பயந்துக்கு போறாளோ, எனக்கு பயமா இருக்கு நீ வர்றதை பார்த்தா. தேவைதான் இந்த சிலுக் சுமிதாக்கு. இப்போ நான் வந்தா இன்னும் கெட்டு போயிட்டு போகுது. நான்லாம் வந்தா ஒன்றும் ஆகாது, சும்மா இருங்க. நான் ரொம்ப ராசியானுவேன், எந்த இடத்துக்கு போனாலும் ஆகாத வேலை கூட ஆயிடும். சரியா? அதனால தான் நான் வரேன், ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நானே வரேன். ஐயோ கறி குழம்புல எலும்பு, உன் கதையே வேணா கிளம்பு. ரொம்ப தான்
பே உங்ககிட்ட யார் பேசினா சினிமா டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு பே. என்ன முருகேசனே, என்ன புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு போங்க, ஒரு நல்ல துணியை போடுங்க, மாப்பிள்ளை கேட்க போறோம்ப்பா போங்க. ஆமா, இப்ப போனவொடனே ஜிங்குன்னு மாப்பிள்ளை இருந்தா கட்டிக்குங்கன்னு சொல்ற மாதிரி முதல்ல போவோம், போய் கேட்போம் அங்க என்ன நடக்க போதோ தெரியல. அதுக்குள்ள துணியை மாத்த அத்தை மாத்துன்னு சொல்லிக்கிட்டு. முருகேசனே எந்திரிங்க, காலங்கத்தில் அப்படியே உட்காந்துட்டீங்க. மாட்டுக்கு வைக்கிற பூசா ஏதாச்சும் சாப்பிட்டீங்களோ, பொண்ணாக்க கிண்ணாக்க முழுங்கிட்டீங்களா? என்ன மாடு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு எந்திரிங்கப்பா. செல்வி வந்துட்டியா? வாமா, உனக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க போறோம். அப்பா வாயெல்லாம் ஒரே பல்லு ஒரே சிரிப்பு மூஞ்சாவே இருக்கே. இப்படி தான் இருக்கணும் சரியா? நாங்கள் போயிட்டு வரோம், போயிட்டு ஒரு நல்ல நியூஸோடு வரோம் சரியா? சரிங்க அத்தை காரு மாவைய காரு வெள்ளி ரெண்டி நல்லபடியா போயிட்டு வாங்க. எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டீங்களா? வேற ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது தான் முன்னாடி வந்து நிப்பா. உள்ள போ. வந்துட்டா இவளே ஓடுகாடி, ஓடி வந்தவ இவ சொல்றதுக்கு வரா ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கு. போ உள்ள போ. மூஞ்ச பார்த்தாச்சு இல்லையா, இன்னும் விளங்கிடும். ஏன் லட்சுமிக்கா அப்படின்னா வந்து சொல்லிட்டா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொன்னா, அதுக்கு ஏன் அம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அதானே என்னவோ இவ செஞ்ச வேலைக்கு ஒரே எரிச்சா கிடக்கு. மூஞ்ச பார்த்தாவே ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு நினைப்புல சமாதானம் ஆயிட்டேன். ஆனா ஒவ்வொரு வாட்டி நினைச்சு பார்க்கும்போது என் வயிறே பத்திக்கிட்டு எரியுது. எங்க இருந்து எங்க பிடிச்சிருக்கா பாத்தியா மாப்பிள்ள? இவ ஆந்திரா, இவன் இங்க பாத்துக்க. சரி விடுங்க அம்மா, ஒரு பேச்சை எத்தனை தடவை சொல்லி சொல்லி காட்டுங்க. பாவம் அந்த புள்ள நம்மள நம்பி வந்திருக்கா, ஏதோ அதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டுறீங்க. நீங்களும் சரியில்லை லட்சுமி அக்கா. ஆமா ஆமா, நான் சரி கிடையாதுதான். என் புள்ளைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இவ நோகாம அழுகாம என் புள்ளைய கட்டிக்கிட்டு வந்துட்டா நான் என்ன செய்யணும்? இன்னும் எவ்வளவோ கடமைகள் பாக்கி இருக்கு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். இப்ப போனா என்னன்னா அவ பேச போறால தெரியல. இதுல இவ செஞ்ச வேலையை அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? சொல்லு பாப்போம். இப்ப என்னத்துக்கு இப்படி ஆடிட்டு தெரியற? கட்டிக்கிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு, அந்த புள்ள வந்தாச்சு, சும்மா பேசிக்கிட்டு வேலையை பார்க்காம. ஆமா, எதுவா இருந்தாலும் என் வாயை அடக்கிறதுக்கே வா. உன் புள்ள செஞ்சதுக்கு நீ என்ன ஒரு காரணம் தெரியுமா? நான் காரணமா? அவன் கட்டிட்டு வந்ததுக்கு நான் காரணமா? நான் எப்படி காரணமா? அவன் முட்டா மாதிரி பேசிக்கிட்டு. ஆமா, நீ என்ன காரணம்? ஏன்னா நீ குடிச்சு புட்டு வீடு வீடா வீதி வீதா திரிஞ்சு விழுந்து கிடந்த. உன் புள்ள தான் தூக்கிட்டு வந்து போடுவான். இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்பங்கிற பொண்ணு பார்த்து நமக்கு கட்டி வைப்பானோ இல்லைன்னு சொல்லி அவனை பார்த்து கட்டிக்கிட்டான். எங்க இருந்தோ வந்து உன் பொண்ணு மட்டும் நான் யோகியமா சொல்லு பாப்போம். அவ ஒரு பக்கம் மாப்பிள்ளை தேடிக்கிட்டா. இப்போ யார் காலிலோ போய் விழணும், என் மாப்பிள்ளை கூடமா என் பொண்ணை கட்டிக்குங்கம்மான்னு சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரு? நீதான். நீ ஒழுக்கமா இருந்திருந்தா உன் பிள்ளைங்களும் ஒழுக்கமா தான் வளர்ந்துருக்கும். என்ன செய்யறது? அப்படி பார்க்க போன என் பொண்டாட்டி செத்துவோன்னு நீ வந்த இல்லையா என்னை கட்டிக்கிட்டு, என் கழுத்தை அறுக்கிறதுக்கு, என்னை சாவடிக்கிறதுக்கு. என் பிள்ளைங்களை நீ தானே வளர்த்த. வளர்த்ததுக்கான கூலியை நீ தான் அனுபவிக்கணும். நீ தான் வளர்த்து வச்சிருக்க. அப்படி முருகேசனா, ஏன்னா நீயும் சரிச்சமாவும் பேசிக்கிட்டு என்ன விஷயத்துக்காக இப்போ போயிட்டு இருக்கோம்? இப்போ சண்டை போட்டுக்கிட்டு ஆனது ஆச்சு, கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்க போறோம். இப்போ போய் சண்டை போட்டுக்கிட்டு சும்மா இருங்க. ஏன் லட்சுமி அக்கா, நீ சும்மா இரு, வாய மூடு. நான் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு தான் இருக்கேன். இங்க சொல்லு பேபி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. இதை சண்டை போடுறாங்க, போட்டுட்டு போறாங்க. எதுக்கு நீ தலையிடுற? புருஷன் முன்னாடி சண்டை போட்டா தலையிடக்கூடாது சரியா? சுமிதா, ஓங்கி முகலில் குத்தாம போய் தள்ளி போய் நில்லுப்போ. மூஞ்ச பாரு, சண்டை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. அடக்காம சண்டை போட விட சொல்லுது. மூஞ்ச பாரு. ஐயோ தப்பாவா சொல்லிட்டோம். சரி சரி புஷ்பா, உன் மாமியார் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. அவங்க பாவம் இவ்வளோ நாள் வளர்த்தாங்க இல்லையா உன் புருஷனை. அதான் திடீர்னு கட்டிட்டு வந்தவனே அவங்களால தாங்க முடியல. நீ எதுவும் நினைச்சுக்காம நீ உள்ள போமா, உள்ள போ. அவளை கூட்டிட்டு உள்ள போ. பரவாயில்ல ஏதோ அக்கையா, அவங்க பையனே நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். அதுக்கே நாம இந்த கோபங்க உன்னாரு. இப்போ செல்விக்கு மாப்பிள்ளை கேட்க போறாங்க. நல்லபடியா அவங்க பார்த்துட்டு வந்தா போதும். செல்விக்கு அப்பாயின்னு சாண நச்சிந்தி நல்லா பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனா எனக்கு அதுவே போதும். இவங்க பேசுறது நான் பெத்ததிக எத்துக்கொள்ளாது, பெருசா நான் நினைக்க மாட்டேன். பரவாயில்ல, அவங்க எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான். அம்மா நானா. அண்ணி, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. சும்மா இருங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாம இருங்க. அண்ணன் உங்களை நல்லா பார்த்துப்பாரு சரியா? சரிங்க அண்ணி, முகத்தை அப்படி வைக்காம சிரிச்ச மாதிரி இருங்க ப்ளீஸ். எனக்காக உனக்காக నేను ఏమి కావాలంటాలో చేస్తాను சரியா? நீ சிரி. சரிங்க அண்ணி. பேபி நேரம் ஆயிட்டு, கிளம்பலாமா? கிளம்புவோங்கக்கா, வாங்க. வீட்டுல எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது? முதல்ல யாருக்கிட்ட சொல்லலாம்? ஒன்னும் புரியலையே. எங்க போனாரு இந்த முத்தண்ண? முத்தண்ண, முத்தண்ண, எங்க இருக்கீங்க? எங்க நம்ம அடிமையான நம்ம அண்ணனை காணோம்? அண்ணே, தரன் அண்ணே, ஏ தரன்,
என்ன சின்ன தம்பி ஏதோ தனியா நின்றுகிட்டு பேசுறாரு? தம்பி தம்பி. முத்தண்ணே எங்கண்ணே போனீங்க? நான் ரொம்ப நேரமா நிக்கேன் தம்பி, நீங்க தான் என்ன திரும்பி கூட பார்க்கல. அப்படியா, கவனிக்கலனே. என்ன தம்பி ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுங்க, என் அண்ணனும் வந்துட்டோம், மொத்தமா சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க. சரிங்க தம்பி. என்னலே உயிர் போற மாதிரி காலங்கத்துல கத்திக்கிட்டு என்ன? அண்ணே, என் தெய்வமே, என் குல தெய்வமே, வந்துட்டியா? என் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணனே. என் பிரச்சனை உன்னை தவிர வேற யாரும் சால்வ் பண்ண முடியாது. என்னலே பனிவெல்லாம் ரொம்ப ஜோரா இருக்கு. என்ன கொஞ்சம் காப்பாத்துன? உன்னை காப்பாத்தணுமா? என்னல சொல்ற?